உரிமைகளை மதித்திடுவோம். நீதி உண்மையை காத்திடுவோம். உரிமைகளை மதித்திடுவோம். நீதி உண்மையை காத்திடுவோம். நற்செயல் புரிவோம், சாட்சியம் பகிர்வோம். இயேசுவை அறிவோம், அவரை அறிவிப்போம். நிறை வாழ்வினை நமதாக்கவே இறை செய்தியாய் மாறவே. நிறை வாழ்வினை நமதாக்கவே இறை செய்தியாய் மாறவே. அரியறியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். அரியறியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். மனிதம் மலர செய்வோம், புனிதம் மறைய முயல்வோம். மனிதம் மலர செய்வோம், புனிதம் மறைய முயல்வோம். அரியறியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். இரவுகளை வேறறுப்போம், ஒரே உள்ளமா வழிபடுவோம். அன்பை பகிர்வோம், பலியென தருவோம். இறையாட்சியை நனவாக்கவே இறை சாட்சியாய் வாழவே. இறையாட்சியை நனவாக்கவே இறை சாட்சியாய் வாழவே. அணியணியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். அணியணியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். மனிதம் மலர செய்வோம், புனிதம் மறைய முயல்வோம். மனிதம் மலர செய்வோம், புனிதம் மறைய முயல்வோம். அணியணியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். அணியணியாய் ஆலயத்தில் பணிவுடனே நாம் செல்வோம். ஆண்டவராம் இயேசுவிலே திருப்பலி கொண்டாடுவோம். திருப்பலி முன்னுரை. அன்பு நிறை இறை மக்களே, புனித இரக்கத்தின் அன்னையின் 3ஆம் நாள் திருவிழாவை துணிவின் துடிப்பு அன்னை மரியா என்ற தலைப்பில் கொண்டாட மகிழ்ச்சியோடு கூடிய உங்கள் அனைவரையும் புனித குழந்தை தெரேசா, புனித ராணி மரியா அன்பிய குடும்பங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வானதூதர் கபிரியேல் அன்னை மரியிடம், அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற வாழ்த்திய நேரம் முதல் அன்னை மரியா இறை திட்டத்தை ஏற்று இதோ ஆண்டவரின் அடிமை என தன்னை இறைவனின் முன் தாழ்த்தி இம்மண்ணுலகிற்கு ஒரு புரட்சி பெண்ணாக உருவெடுக்கின்றார். அது முதல் காடு மேடு பள்ளம் என பாராமல் தான் ஒரு கர்ப்பிணி பெண் என்பதையும் மறந்து தன் உறவினரான எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய விரைகிறார். எத்துணை துணிச்சல்! ஆம், இறைவனின் அருள் பெற்றவர் என்ற துணிவின் துடிப்பை உளமாற ஏற்று அன்னை மரியாள் செயல்படுகிறார். ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனதிடத்தோடு துணிவோடு தன் மகனை பெற்றெடுத்தாள். பின் இயேசுவின் இறை பணியிலும் தன்னை இணைத்துக் கொள்கிறாள். இயேசுவின் முதல் சீடத்தியாகவும் தன்னை மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட துடிப்புமிக்க அன்னையின் வழியில் ஆண்டவரின் பணிகளை செய்ய அவருக்கு சாட்சியம் பகிரும் மக்களாக நாமும் நமது குடும்பமும் வாழ வேண்டிய வரத்தை தந்தருள வேண்டி இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் கொடியிறக்க திருவிழா திருப்பலி மற்றும் இந்த இறுதி நாள் திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருப்பலியின் கருத்துக்கள் பின்வருமாறு: ஜோசி சீனிவாசம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ஜோபி பீனா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய செல்வம் செல்வி குடும்பத்திற்காக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெசி ஜெனி ட்ரஸ்ட் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும்,
சகாயம் விண்ணொலி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பெஞ்சமின் அனிட்ரா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், விவேக் இன்சியா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், லூர்து மேரி செல்லமுத்து குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், அமல்ராஜ் விஜய் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் அமுதா ஜெனிஃபர் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், சுமித்ரா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், லாரன்ஸ் பெனின் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான் பிரிட்டோ குழந்தை தெரேசா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகாயராஜ் பெர்னதத் மேரி தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், அருள்தாஸ் தேன்மொழி தங்களுடைய கருத்துக்கள் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அற்புத மேரி அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், இயேசு அந்தனி ஜெயக்குமார் மரிய செல்வம் இந்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடையவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த நாளில் நாம் புனித இரக்கத்தின் மாதா ஆலயத்தின் பங்கு மக்கள் அனைவரும் நன்றியின் பலியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் இப்பெருவிழாவானது நடைபெற்று முடிய இருக்கின்றது. எனவே இறைவன் இந்த 3 நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இதை சீரும் சிறப்புமாக செய்ய வழிவகுத்தமைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறி இத்திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணி சத்யராஜ் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அவருடைய உடல் நலத்துக்காகவும் மன்றாடவும், மற்றும் நம் பங்கு தந்தையினுடைய உடல் நலம் குணமாகவும், மேலும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடும் திருவிழா இல்லையா? இன்னைக்கு மகிழ்ச்சியாக எல்லாரும் ஆண்டவருக்காக நாம் துணிந்து பாடுவோம். அமைதி உண்டாகுக, புகழென்றும்
ஆவியானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் சோதனைகள், ஏமாற்றங்கள், பயம், தனிமை போன்ற அனுபவங்கள் நம்மை சூழ்கின்ற அந்த நேரங்களில் இறைவன் நம்மை கைவிட்டு நம்மிடமிருந்து விலகிவிட்டார் என்ற எண்ணம் நமக்குள் வருவதுண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தம்மை நம்புகின்ற மக்களை கைவிடுவதில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினருக்கு எவ்வாறு இறைவன் உதவி செய்கின்றாரோ அவ்வாறே நம் வாழ்விலும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்டு நமது வாழ்வாக்குவோம். முதல் வாசகம். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11 13 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சரி மபப்ப சரி பணிதப்ப கபரி எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய். எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிரை செய்தாய். என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா? உன் அன்பிற்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனின் அன்பை உணர்ந்தவர்கள் தன் சொந்த நலனை மட்டுமல்ல பிறரின் நலனையும் விரும்புகிறார்கள். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தனது இன மக்களுக்காக இஸ்ரேலுக்கு ஆழ்ந்த வேதனையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். திருத்தூதர் பவுலை போன்று நாமும் பிற நலனின் அக்கறை கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த 2ஆம் வாசகத்தை கேட்டு நமது வாழ்வாக்குவோம். 2ஆம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைமுத்துக்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்து நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு நற்செய்தி பிரிவு 14 இறை வார்த்தைகள் 22 முதல். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார்.
துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே நல்லா கைகளை தட்டி எல்லாருக்கும் பார்க்க. இவ்வளோதான் நல்லா இருக்கீங்களா? இன்னும் சவுண்ட் இல்லையே? வெரி குட். கைகளை தட்டி பக்கத்தில் உள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், ஹாப்பி ஃபீஸ்ட். வெரி குட். மகிழ்ச்சி என்ன செய்யணும்? பரிமாற வேண்டும். அன்னை மரியாளின் பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது என்ன செய்தார்? மனமாற வாழ்த்தினார். முதல்ல அதான் வேலை. அன்னை மரியாளோட பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே அன்னை மரியாள் மனதார வாழ்த்தினாள். மனதார வாழ்த்திய பொழுது சூழல்கள் எல்லாம் மாறியது. இயேசு அகமகிழ்ந்தார் இல்லையா? இயேசுவை மகிழச் செய்வதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் இல்லையா? அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால் இன்னொரு தடவை எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். வெரி குட். பிரீத்திக்கு நான் கேரண்டி. யாரான்னு பார்ப்பாங்க. யாருன்னா பிரீத்தின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்களோ நான் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா? டிவியில் பார்த்தேன். பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி பிரீத்தி மிக்சி வாங்கினா 1 இயர் கேரண்டி வாரண்டி இல்லையா? அதே மாதிரி என் பேர் ஆக்டிவா ஸ்கூட்டர் வாங்கினா 2 வருஷம் வாரண்டி இல்லையா? என் பேர் சத்யா. சத்யாவில் ஏசி வாங்கினா 3 வருஷம் வாரண்டி. அதே மாதிரி ஒரு கார் வாங்கினா 5 வருஷம் வாரண்டி. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் வாரண்டியும் கேரண்டியும் உள்ளது இல்லையா? ஆனால் ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து முடிக்கின்ற இந்த சகாப்தத்திலே நாம் வாழ்ந்து முடிக்கின்ற மீட்புக்கு யார் கேரண்டி? யார் கேரண்டி அந்த மீட்புக்கு? நெஞ்சிலே துணிவு கொண்டு, நிந்தையிலே உரம் கொண்டு, வருவது வரட்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் திருவுளத்திற்கு ஆம் என்று சொன்ன அன்னை மரியாளின் அந்த ஆம் தான் உங்களுடைய என்னுடைய மீட்புக்கு கேரண்டி. அவங்களோட கேரண்டிக்கு ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் கைகளை தட்டி பாருங்க பார்ப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நம்ம ஃபாதர் அழகான தலைப்பு கொடுத்திருக்கார் இல்லையா? துணிவின் துடிப்பு துடுப்பு இல்லையா? துடுப்பு அன்னை மரியாள் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே ஃபாதரை பாராட்டணும். ஏனென்றால் அன்னை மரியாளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் என்ற சொல்லுக்கு நிகரான சொல் திருவிழியத்தில் இருக்கும் என்றால் அது என்னதான்? துணிவு. அவரிடத்தில் இருந்த துணிவு. இயேசுவின் பிறப்பு முதல் இல்லையா அவருடைய இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை இயேசுவை சுமந்து செல்வதற்கு அன்னை மரியாள் தன் இதயத்தில் வைத்திருந்த அந்த திராணியும் துடிப்பும் நம் அனைவருக்கும் தேவை, கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு இல்லையா? நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளுக்கு எப்பொழுது இந்த தைரியம் வந்தது என்று பார்த்தால், கபிரியேல் தூதர் என்ன செய்கிறார்? மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது அவருக்கு தெரியும் கணவன் இல்லாமல் கருத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் 12 வயது நிரம்பிய அந்த சிறுமிக்கு இதயத்திலே ஒரு துணிவு இருந்திருக்க வேண்டும்.
அந்த துணிவு இல்லை என்றால் அவளால் அந்த முடிவை எடுத்திருக்க முடியாது. ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு தெரியும், திருமணத்திற்கு முன்பும் சரி, ஒப்பந்தத்திற்கு முன்பும் சரி, ஒப்பந்தத்திற்கு பின்பும், திருமணத்திற்கு முன்பதாக ஒரு கன்னி குழந்தை பெற்றுக்கொண்டால் அது கூடா ஒழுக்கம் என்று சொல்லி அந்த யூத சமுதாயம் அவளை கல்லால் எறிந்து கொல்லும் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிந்திருந்தும் என்ன செய்தார்? துணிச்சலாக, இந்த சமுதாயம் என்னை எப்படி பேசும், எப்படி தூற்றும், இருந்தாலும் பரவாயில்லை, அச்சம் கொள்ள மாட்டேன். இந்த சமுதாயம் என்னை கல்லால் எறிந்து கொல்லும், நான் ஆண்டவருக்காக மரிப்பேனே தவிர அவருடைய திட்டத்தை, திருவுளத்தை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அச்சமில்லாமல் துணிவோடு வந்தார் இல்லையா? அதே மாதிரி எந்த ஒரு சூழல் வந்தாலும், எத்தகைய சூழலிலும் இறக்கும் வரை, இறுதி வரை உறுதியாக நான் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் என் கவனத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அன்னை மரியாள் உரத்தோடு இருக்கக்கூடிய அந்த துணிச்சல் நம் அனைவருக்கும் முதல் எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். நாமும் அவரை போல துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் வானதூதர் சொன்ன பொழுது கணவன் இல்லாமல் அந்த கருத்தரிப்பதற்கு அவள் எடுத்தது முதல் துணிச்சல். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஏரோது அரசன் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது இங்கும் அங்குமாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி மீண்டுமாக அதே நாசரத்து பட்டணத்தில் மீண்டும் வந்து தன் மகனை இறையாட்சிக்கு மறிப்பதற்கு நான் சாட்சியாக கொடுப்பேன் என்று நின்றது இரண்டாவது துணிவு. சிமியோன் தன் கரங்களிலே ஏந்தி நின்று இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் வாழ்வுக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லி உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன பொழுது அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாங்குவதற்கு உறுதியாக நின்ற அன்னை மரியாளின் துணிவு அடுத்ததான ஒரு பாடம் நமக்கு. சிலுவையிலே இயேசுவை அறைவதற்காக சிலுவை பாதையில் எடுத்து செல்ல பொழுது அவர் என்ன செய்திருந்தார்? பார்த்துவிட்டு அழுது கொண்டு மற்றவர்களைப் போல அப்படியே நின்றுவிடு, மகனே சென்று வா, வென்று வா, இந்த உலகத்தில் அனைத்து ஆன்மாக்களை மீட்பதற்கு உன் பணியை செய்து முடி என்று சொல்லி ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு செல், இந்த உலகத்திற்கு சொல் என்று சொல்லி பணி வாழ்விற்கு இயேசுவை அழைத்து இயேசுவை அனுப்பி வைப்பதற்கு அவர் எடுத்தது அடுத்த துணிச்சல். கல்வாரி மலையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, ஒருவேளை இயேசுவுக்கு அந்த தண்டனையை கொடுத்த பொழுது ஒரு தாயிற்கு எல்லா ரைட்ஸும் உண்டு இல்லையா? எல்லா ரைட்ஸும் உண்டு. என்னுடைய மகன் அரசனை சொல்லிட்டான், இவ்விடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே அப்படின்னு சொல்லி அரசனை ஆணையிட்டு சொன்ன பொழுது அந்த தாய்க்கு எல்லா திருவுளமும் உண்டு. எதற்கு? என் மகன் ஒரு குற்றமும் செய்யாத இவனை எதற்காக நீங்கள் சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும்? ஆக என் மகன் சிலுவை தண்டனைக்கு உட்பட்டவன் அல்ல, அவனை விடுதலை செய்யும் என்று சொல்லி தன் மகனின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற அந்த குரல் அன்னை மரியாளின் குரலாக ஒலித்திருந்தால் இன்று உங்களுக்கும் எனக்கும் என்ன இருந்திருக்காது? மீட்பு இருந்திருக்கார். அதனால அன்னை மரியாள் அத்தனை வேதனைகளையும் இதயத்தில் தாங்கிக் கொண்டு தன் மகன் குற்றுயிர்மாக குலையுயிர்மாக ஒரு தாயின் முன்பதாக அடித்து கொல்லப்படுகின்ற அளவிற்கு, இழுத்து செல்லப்படுகின்ற அளவிற்கு எல்லா துன்பங்களையும் அனுபவித்த பொழுது அமைதியாக கூடவே சென்று அத்தனை துயரங்களையும் தாங்கி இயேசுவால் இதோ உன் தாய் என்று சொல்லி நம் அனைவருக்கும் இயேசு விட்டு சென்றால் என்றால் அவரிடத்தில் இருந்த துணிச்சல் தான் காரணம் இல்லையா? அந்த துணிச்சலை நாமும் என்ன சொல்ல வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அன்னை மரியாளின் ஆன்மீகம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தூய பிரான்சிஸ்கு சவேரியார் அன்னை மரியாளின் வாழ்வை பார்த்து அன்னை மரியாளின் ஆன்மீகம் என்னவென்றால் துடுப்பு ஆன்மீகம் என்று சொல்கிறார். என்ன ஃபாதர் துடுப்பு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா? கடல் பகுதியிலிருந்து வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். துடுப்பு எதுக்கு பயன்படும்? படகுலே அதை நாம் இழுக்கின்ற பொழுது நாம் முன்னோக்கி செல்வதற்கு அது பயன்படும். அன்னை மரியாளின் ஆன்மீகம் என்பது துடுப்பு ஆன்மீகம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதை ஒரு துடுப்பாய், ஒரு கண்ணாய்
அந்த இறைமார்த்தைக்கு செவிமடுப்பதை சிந்தையில் நிறுத்தி அதை யோசித்து அதை செயல்படுத்துவதற்கு முற்படுவதற்கு சிந்தனையில் நிறுத்தி சிந்திப்பதை மற்றொரு துடுப்பாய் கொண்டு, ஆம், நான் கேட்ட வார்த்தையையும் சிந்தித்த வார்த்தையும் நான் செயல்படுத்துவதற்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் முன்னோக்கி செல்வேன் என்று சொல்லி முன்னோக்கி செல்வதற்கு தேவையான உத்வேகத்தை, இறை திருவுளத்தை நான் செயலில் செய்து முடிப்பேன் என்று சொல்லி காட்டக்கூடிய தைரியம்தான் அந்த துடுப்பு ஆன்மீகம். அத்தகைய ஆன்மீகத்தை அன்னை மரியாளிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தூய பிரான்சிஸ்கு சவேரியார் கூறுகிறார் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விஷயம். ஆக யார் கேட்டாலும் சரி, நம்மிடத்தில் எவர் கேட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே துணிச்சல். ஆனால் ஒரு சில நேரங்களில் நமக்கு துணிச்சலே வருவதில்லை. அன்னை மரியாளை பார்த்து யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு வாழைப்பழ தோல், அவங்க ஒரு முட்டை கூடு. கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழத்தை தூக்கி போட்டாரு, முட்டையை ஊற்றி ஆம்லேட் போட்டு கூட தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ஏளனமாக அன்னை மரியாளை பேசுகின்ற பொழுது, அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி அன்னை மரியாளை முதலில் வாழ்த்தியது தந்தையாகிய கடவுள் தான் என்பதை நீங்களும் நானும் சொல்ல என்ன செஞ்சிடறோம்? மறந்துடும். அன்னை மரியாளுக்கு எதுக்கு மரியாதை? நீங்களும் நானும் வாழ்த்தவில்லை. அன்னை மரியாளை முதலில் வாழ்த்தியது யார்? தந்தையாகிய கடவுள். கபிரியேல் தூதர் என்றால் ஆண்டவரின் வாய்மொழி என்று அர்த்தம் இல்லையா? ஆண்டுடைய வார்த்தை கபிரியேல் தூதரின் வாயிலை வைத்தவர் அனுப்பப்பட்ட பொழுது அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் கூறிய வார்த்தை அங்கு வந்து சொன்னார். அந்த வார்த்தை ஆம் என்று அவர் சொன்ன பொழுதுதான் என்னது? நாம் லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அருள்மிக பெற்ற மரியே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னுடனே அன்னை மரியாளின் உள்ளம் எப்படி இருந்ததாம்? கலங்கி போயிருந்தது. ஏன்னா எனக்கு கணவன் யாருன்னே தெரியாது, நான் ஒரு கன்னி ஆயிற்று, கன்னி கழியாத பெண், நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று சொல்லி அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்ல நேரத்திலே அன்னை மரியாள் எப்படி நின்றாள்? கலங்கி நின்றாள். இந்த வார்த்தை எத்தகையதோ என்று சொல்லி கலங்கி நின்றாள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் உடனிருத்தலை ஆண்டவர் கலங்கி நிற்கின்ற நேரத்திலே தன் உடனிருத்தலை காட்டுகிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அப்ப அன்னை மரியாள் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான துணிவை கொடுத்தது யார்? ஆண்டவருடைய வல்லமை. ஆக ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய வார்த்தையை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றும் கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வல்லமையை நம்பி அவருடைய வார்த்தையில் உள்ள ஆற்றலை நம்பி நாம் என்ன செய்யணும்? இறங்கணும். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழலிலும் இறங்கி அடிக்கணும் இல்லையா? ஆண்டவர் என்னோடு இருக்க எத்தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி துணிந்து இறங்க வேண்டும் இல்லையா? இப்படி துணிந்து ஒரு நாள் போகணும்னு சொல்லி நினைச்ச நேரத்துல அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்ட ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? அவங்கள வந்து ரொம்ப அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டு நம்ம மதுரை வாயில் மக்கள் மாதிரி பூர்வீக கிறிஸ்தவங்க, அவங்க ரொம்ப பூர்வீக கிறிஸ்தவங்களா இருந்த உடனே வீட்டில் என்ன செய்வாங்களாம்? கணவனும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையில இருந்து புரோட்டஸ்டன்ட்டுக்கு போயிட்டார், பிரிவினை சகோதரர் போயிட்டார். ஆனாலும் எந்த சூழல் வந்தாலும் அன்னை மரியாளை விட்டு நான் பிரிய மாட்டேன், அந்த துணிச்சலும் வீரம் எனக்கு இருக்கிறது, அன்னை மரியாள் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அந்த அம்மா இருக்கிறாங்க. இருந்துட்டு டெய்லி சாயந்தரம் ஆனோடனே கையை தூக்கிடுவாங்க, பாடுங்க பாப்பா எப்படின்னு சொல்லி, வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இப்படி பாடணும்னு நீங்களாம் சந்தோஷமா இருக்குங்க அப்படிதானே? ஆனால் அந்த அம்மா அப்படி பாடணுன்னே அவங்க புருஷன் பின்னாடி கூடி வந்து அந்த மயிரை பிடிச்சி டம்முன்னு தரையில் அடிச்சிட்டார். வாழ்க வாழ்கமா, என்ன வாழ்க மரியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு? அந்த அம்மாவை தரையில் தூக்கி அடிச்சிட்டார். இனிமேல் இந்த வாழ்க மரியே அல்லேலூயா ஆமென் சொல்லி பாடுறதெல்லாம் இங்கே என்ன செய்யக்கூடாது? நான் கேட்கக்கூடாது. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவங்களை பார்த்தால் என்னென்ன வருது? எனக்கு எரிச்சல் வருது. எல்லாம் சிலை வழிபாடு, எல்லாரும் என்னது சிலை வழிபாடு. ஆச்சா ஊச்சுன்னு அண்ணா அன்னை மரியாளுக்கு என்ன செஞ்சிடறாங்க?
தேரை தூக்கிட்டு தோல்ல கிளம்பிடுறாங்க. அதில் பொம்பளையெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, காவி சேலையை கட்டிக்கிட்டு ஜெபமாலையை உருட்டிக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால இந்த வீட்டுக்குள்ள நீ நானும் வாழணும்னா ஒரு புனிதர் போட்டோவும் இருக்கக்கூடாது, ஒரு அன்னை மரியாள் சுருவம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் காலி பண்ணு, இல்லைன்னா நீ வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு சொல்லி ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல துன்பம். ஏடா குடும்பம்னு கோயிலுக்கு போகலான்னு படித்தா இவன் கோயிலில் உள்ள சுருவத்தை தூக்கி ரோட்டில் போடுறானே, இவனை கட்டிக்கிட்டு நான் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காங்க. இருந்தாலும் அன்னை மரியாளை நம்பினா அன்னை மரியாள் கைவிடுவாங்களா, விட மாட்டாங்களா? விட மாட்டாங்க. வெரி குட், பரவாயில்ல, ரொம்ப உறுதியாக இருக்குங்க இல்லையா? அன்னை மரியாள் கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்லையே, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம லைனுக்குள்ள அப்படியே எல்லாரும் கவனம் இங்கே தான் இருக்குது. வெரி குட் இல்லையா? அப்போ அப்படியே இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் அந்த அம்மா ஊறி போனம்மா. அப்போ அவர் சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன செய்யாது, எனக்கு வெறி ஆகி போயிடும். பிறகு உனக்கு கறியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எல்லாம் காய்கறி தான், உனக்கு போட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்ன செய்யுது, உனக்கு எனக்கு ஒரு டீலு. அந்த டீலில் நீ ஜெயிச்சா உனக்கு நான் அடிமை, நான் ஜெயிச்சா எனக்கு நீ அடிமை, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க. சரின்னு சொல்லிட்டாரு கணவர். அப்போ அவருடைய பேர் பெர்னாட்சியோ அப்படின்னு சொல்லி இத்தாலிய நாட்டிலே வாழ்ந்தவர். 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு என்ன கிடைச்சி. ஆனால் அந்த அம்மாவுக்கு சுதந்திரமே இல்லை வீட்டில். ஏன்னா அடி ஒன்றும் இடி மாதிரி விழுவுது. அன்னை மரியாளுடைய பாடலை பாடினா அடி ஒன்றும் இடி மாதிரி விழுவுறதுனால ரொம்ப சோகத்தோடு இருந்தாங்க. அப்படி இருந்து கொண்டு அவர்களை பார்க்கின்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்க அந்த அம்மா, அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ 9 மாதம் என்ன செய்யணும், ஒழுக்கமாக கோயிலுக்கு வரணும். ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நீ என்ன செய்யணும், ஒழுக்கமாக கோயிலுக்கு வந்து முதல்ல பாவ சங்கீதனை செய்யணும், ஜெபமாலையில் நீ சொல்லணும். அடுத்து என்ன செய்யணும், முழு பூசை பார்க்கணும், நன்மை நீ வாங்கணும். இது நாளை நீ ஒழுக்கமாக செஞ்சனா அன்னை மரியாள் என்ன செஞ்சிருவாங்க, ஒன்று மனம் மாற்றிடுவாங்க இல்லையா? மனம் மாற்றிடுவாங்களா? மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். சரி வா அப்படின்னு சொல்லி ஆள் டீலுக்கு ஒத்துக்கிட்டார். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 9 மாதம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. 9 மாதம் முடிஞ்ச உடனே அன்னை மரியாள் மனம் மாற்றிடுவாங்கன்னு சொன்னது யாரு? மதுரவாயில் மக்கள் இல்லையா? அன்னை மரியாள் மனம் மாற்றிடுவாங்கன்னு சொன்னது மதுரவாயில் மக்கள். ஆனால் கொர்னாட்சியோ என்ன செய்யல, மனம் மாறலை. அதனால தலைவர் சொல்லிட்டாரு, நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல முதலே, அன்னை மரியாளும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யல, என் பேச்சை கேட்காம இருந்த, அதனால நாளையிலேருந்து நீ பைபிளை தூக்கிட்டு ஒழுங்கா என் கூட அட்வென்ட் சர்ச்சுக்கு வரணும், இல்லைன்னா உனக்கு திருமுழுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன ஒரே மந்திரிப்பு தான் சொல்லி என்ன செஞ்சிட்டார் விட்ட. அந்த அம்மாவுக்கு ஒரே மன உளைச்சல் ஆகிப்போச்சு. மாதாவே மாதாவே, இப்படி உங்களை நம்பி எவ்வளவு துணிச்சலோட நான் சொன்னேன், இவன் என்னை வெளுவெளுன்னு வெளுக்கிறான், அப்போ கூட உங்களுக்கு கண்ணு இல்லையா, நீங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப அழுது இருக்காங்க. அழுததை பார்த்தோன்னே புருஷனுக்கு என்ன செய்யல, மனசு கேட்கல. கண்ணானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி அழுவும் போது என்ன செய்யாது, கொஞ்சம் மனசு கேட்காம இருந்தால சரி உனக்குன்னு கிரேஸ் டைம், இன்னொரு 3 மாதம் என்ன செய்கிறேன், உனக்கு கிரேஸ் டைம் கொடுக்கேன். அந்த 3 மாதத்துக்குள்ள ஒருவேளை நீ நம்புற அன்னை மரியாள் என்னை மனம் மாற்றிட்ட, டீல் ஓகே, இல்லைன்னா அறமுத்துன்னு என்ன செஞ்சிடணும், பைபிளை தூக்கிட்டு என் கூட வந்துடணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு திருச்சபைக்கு வந்துடணும். ஏன் திருச்சபைக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். அந்த அம்மாவுக்கும் ஒரே பதட்டம், 9 மாதம் ஒன்றும் நடக்கல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 3 மாதம் வர்றாரு. அதுக்கிடையில் என்ன செய்கிறாங்க, அந்த 1947 வருஷம் திருச்சபையில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த கொர்னாட்சி என்பவருக்கு மறையுரை வைப்பதற்கு அவங்க சர்ச்சில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னை மரியாள் இறைவனின் தாயும் இல்லை, அன்னை மரியாள் மாசற்ற கன்னியும் இல்லை, அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியும் இல்லை. நம்முடைய நம்பிக்கை என்னது, அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் என்றுமுள்ள கன்னி, அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி. ஆனா அவனுக்கு தலைப்பு என்னது, அன்னை மரியாள் இறைவனின் தாயும் இல்லை, கன்னி மரியாளும் இல்லை அப்படின்னு சொல்லி தலைப்பை கொடுத்தனே தலைவனுக்கு வீரம் தாங்க முடியல. இதுதான்டா சரியான டைம், இப்போ வைக்கிற பிரசங்கத்துல
சத்யராஜ் ஃபாதர் மாதிரி கிடையாது. ஆனா நான் வைக்கிற பிரசங்கத்துல எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் என்ன செய்யணும், ஒரு கத்தோலிக்க திருச்சபை இருக்கக்கூடாது. அதனால முதல்ல யார் சோழியை முடிக்கிறேன் அப்படின்னா போப்பாண்டவர் கதையை தான் முடிக்கிறேன். 12ஆம் பத்திநாதர் அவர் தான் அப்ப இருந்த போப்பாண்டவர். அதனால என்ன செஞ்சிட்டாரு, செப்டம்பர் 8ஆம் தேதி போப்பாண்டவருக்கு மரண நாள் அப்படின்னு சொல்லி கத்தியில் என்ன செஞ்சிட்டார், நாள் குறிச்சு எழுதிட்டார். பிரசங்கத்தை முடிக்கிறோம், நேராக வத்திக்கானுக்கு போறோம். அந்த போப்பாண்டவரை போட்டு தள்ளிட்டு கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஒருத்தனுக்கு என்ன சொல்றோம், ஒன்றும் கிடையாதுடா, நீ நம்புற மாதா இந்த சிறுவ வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒழுங்க எல்லாம் பைபிளை தூக்கிட்டு அட்வான்டேஜுக்கு என் கூட வான்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு மறைவுரை தயாரிக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, அவருக்கு இருந்த 3 குழந்தைகளையும் கூட்டு கொண்டு குரோட்டோவுக்கு போறாரு. குரோட்டோ பக்கத்துல உட்காந்து வேக வேகமா மறைவுரை எழுதுறாரு. அங்க மாதா சுருவம் இருக்கு. மாதா சுருவத்தை பார்த்தோன்னே வெறியாயிருது அவருக்கு. எப்படியாவது வெட்டி கொண்டுடலாமான்ற மாதிரி அந்த கத்தி வச்சு அன்னை மரியாள் இறைவனின் தாயும் இல்லைன்னு சொல்லிட்டு சிறுவத்துக்கிட்டே எழுதுறாரு. அவ்வளவு ஒரு வெறி. அப்படி எழுதி முடித்து விட்டு அந்த பிரசங்கத்தை ரொம்ப தீர்க்கமா தயாரித்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த 3 பிள்ளைகளை நீங்க அங்க போய் விளையாண்டுக்கிட்டு இருங்க, அப்பா பிரசங்கம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்ன உடனே அங்க உள்ள குரோட்டோக்குள்ள விளையாடுறதுக்கு 3 பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்படி போகின்ற நேரத்தில் இவர் தீர்க்கமாக அந்த கத்தியை வைத்து எழுதி முடித்த உடனே உள்ள இருந்து குரோட்டோக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அம்மா வாழ்க, அழகு நிறைந்த பெண்ணே வாழ்க, அம்மா வாழ்க, அழகு நிறைந்த பெண்ணே நீ வாழ்க என்று சொல்லி அந்த குழந்தைகள் 3 மினசிடுறாங்க, கூச்சலிட்டு கத்துகிறார்கள். அப்படி கத்துன உடனே அதை பார்த்து விட்டு வேக வேகமா என்ன செய்யறாங்க, இந்த தந்தை உள்ள ஓடியாரு, என்னாச்சு என் பிள்ளைகளுக்கு எதுவும் பூதத்தை கிதத்தை பார்த்துருச்சா அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி வந்தா அந்த குகை முழுவதும் என்ன இருக்கு, அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு பயம், யாரா இது பூதங்கதம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நேரத்துல அந்த பிள்ளைகள் 3 பேரும் அப்படியே கல்லு மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, உறைந்து போய் நிக்கிறாங்க. அப்படி கல் போல உறைந்து போய் நிற்பதை பார்த்த அந்த ஃபாதர் அந்த குழந்தைகளை, அந்த தந்தை அவர் என்ன செய்கிறாரு, அந்த குழந்தைகளை போய் ஆற்றார். இப்படி அந்த குழந்தைகள் 3 உறைந்து போய் நிற்பதை போல நிற்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவரே என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றும் என்று சொன்ன நேரத்தில் ஒளியின் மத்தியில் இருந்து அன்னை மரியாள் தோன்றி அவருடைய கரங்களில் இருந்து வந்த ஒளியானது அவருடைய கண்களிலே படுகின்றது. அவருடைய கண்களிலே பட்டுடனே மீனின் கண்ணிலிருந்து வடிகின்ற செதில் போல அத்துணை செதில்களும், பாவத்தின் செதில்கள் அத்தனையும் விழுந்து இந்த மனிதன் என்ன செய்கிறான், அப்படியே முழங்கால் பணியிட்டு அன்னை மரியாளை வணங்குகிறான். இல்லையா, அன்னை மரியாளை வணங்கணுன்னே அந்த அன்னை மரியாள் அவங்கள்ட்ட சொல்றாங்க 3 காரியங்கள் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாங்க. அப்பதான் என்ன சொல்றாரு, நான் தான் 3 இறைவனோடு தொடர்புடைய தாய். ஆண்டவர் கபிரியல் தூதரால் வாக்குரைக்கப்பட்ட துணிச்சலோடு ஏற்றுக்கொண்ட தாய் யார்தான், நான் தான். விடுதலை பயணம் 12 குறிப்பிடப்படுகின்ற அந்த விடுதலை பெண்மணியும் யார்தான், நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது என் மகன் ஏற்படுத்திய அந்த கத்தோலிக்க திருச்சபைதான் மண்ணுலகிலே விண்ணுலகத்திற்கு நீ செல்லக்கூடிய பாதையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரே ஆட்டுக்குட்டியின் திருச்சபை. அந்த ஆட்டுக்குட்டியின் திருச்சபையில நீ போய் சேர், இல்லைன்னா என்ன செஞ்சிருவ, செத்து போயிருவ. இல்லையா, இப்போ உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். எதுக்கு, ஏன்னா ஒழுக்கமா உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு 9 வாரம் நீ கோயிலுக்கு வந்து நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்து திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபமாலையில் பக்தியில் நீ கலந்து கொண்டதால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு இப்ப உயிரோட இருக்க, இல்லைன்னா மறுக்கை அதன் கதை உனக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் முடித்து விட்டார். இல்லையா, அப்ப நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளை யாரெல்லாம் துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அடைக்கப்படும் என்று ஏன் சொல்லியிருக்கிறார், இந்த மண்ணுலகத்திலே விண்ணுலகத்திற்கான வழி அடைக்கப்பட்டு விடும். இல்லையா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி சாத்தானின் அதிகாரங்கள் அனைத்தையும் உடைப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரே பெண்மணி அன்னை மரியாள். அவரை போல நாமும் துணிச்சலாக இருந்து இறை வார்த்தை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு நாம் இருந்தால்தான் துடுப்பாக நாம் செயல்பட்டு இந்த மண்ணில் இருந்து விண்ணகம் என்ற காரியத்திற்குள் என்ன செய்ய முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இறை வார்த்தை வாசிக்க வேண்டும். அந்த வாசித்த வார்த்தை யோசிக்க வேண்டும். யோசித்த அந்த வார்த்தை வசிக்க வேண்டும். வசித்த அந்த வார்த்தை ருசிக்க வேண்டும். ருசித்த அந்த வார்த்தை
புசிக்க வேண்டும். புசித்த அந்த வார்த்தை வாழ்வாக்கி அன்னை மரியாளை போல செயல் வீரர்களாக துணிச்சலோடு விண்ணகத்தின் பாதைக்குள் அடியெடுத்து வைப்போம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையோடு என்னை நோக்கி கேட்பவர்களின் மன்றாட்டுக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று கூறிய கடவுள் நம் அனைவரின் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பே இறைவா, நான் அவர்களுக்கு என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் அறிவோடும் ஞானத்தோடும் உங்களை மேய்ப்பார்கள் என்று மொழிந்த என் இறைவா, எம் திருசபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது ஞானத்தையும் தூய ஆவியின் வல்லமையையும் பெற்று உண்மையான மேய்ப்பர்களாக இருந்து உங்கள் மக்களை விசுவாசத்திலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் வளர்த்திடவும் வேண்டும் என்று புனித இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து மக்களையும் ஒரே குடும்பமாக அழைக்கும் அன்பு தந்தையே இறைவா, 3ஆம் நாள் வழிபாட்டை சிறப்பிக்கும் எம் 2 அன்பிய குடும்பங்களையும் உமது அருணில் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களின் இல்லங்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட உறுதியான இல்லமாக விளங்கிடவும் எங்களிடையே நிலவும் வேற்றுமை, கோபம், போட்டி, விட்டு கொடுக்காமை இவற்றை கலைத்து நல்ல குடும்பங்களாக வாழவும் இறைவார்த்தையின்படி நாங்கள் நடந்து நற்செய்தியின் நறுமணமாக திகழ வேண்டி புனித இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளமையின் ஊற்றாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் விளங்கும் நிறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உமது அன்பின் கரங்களில் தாங்கி வழிநடத்தும். உண்மை, தூய்மை, நீதி, இரக்கம் ஆகிய நற்பண்புகளை அவர்கள் நாள்தோறும் வளர்ந்தோங்க அருள் புரியும். வாழ்க்கையில் பல்வேறு கவர்ச்சிகளையும் சோதனைகளையும் விசுவாசத்தின் வல்லமையால் வென்று திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒளிமிகு சாட்சிகளாக விளங்க வேண்டி புனித இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பே இறைவா, ஆண்டவரே என்னை குணமாக்கும், நான் குணமடைவேன். என்னை காப்பாற்றும், நான் மீட்கப்படுவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சி என்று உமது வார்த்தைக்கேற்ப எங்களை குணப்படுத்தும் இறைவா. உடல், மனம், உள்ளம் ஆகியவற்றில் நோயாலும் வேதனையாலும் துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளின் மேல் உமது இரக்க கண்களை திருப்பியறலும். அவர்களது அமைதியையும் தண்டரலும். மற்றும் நோயாளர்களுக்கு நோயின் இருளிலும் உமது உடனிருப்பை உணர்ந்து நம்பிக்கையை இழக்காமல் உம்மீது உறுதியான விசுவாசத்துடன் வாழும் அருளை வழங்கிட வேண்டி புனித இரக்கத்தின் அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய இதயத்தில் வைத்து மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடையமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கன்னிமையால் உமக்கு ஒப்பளித்து திருமகனாகி எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு வந்தனவாயிருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆவிகளே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியால் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல் மிக்க சேராபீன்களும் ஒன்று சேர்ந்து அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்ச்சியுடன் இறைந்து புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எனக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். இறையேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது இது நற்கருணை வழங்கும் நேரம். எனவே தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதில் பங்கு பெறவும். பிற மத சகோதரர்கள் அல்லது பிரிவினை சகோதரர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்தே
ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறவும். மேலும் நற்கருணை கொடுக்க வரும்பொழுது தயவு செய்து ஒரு வரிசை அல்லது அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல 2 வரிசை மட்டும் பின்பற்றவும். யாரும் ஒரேடியாக கூட்டமாக யாரும் வந்து வாங்க வேண்டாம். வரிசையை பின்பற்றினால் நலமாக இருக்கும்.
இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றிருக்கின்ற நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்னை மரியாளுக்கு திருவிழா கொண்டாடுகின்ற நேரத்திலே ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ என் அன்பு தாயே அன்னை மரியே, உன் மகனை நீர் வயிற்றில் சுமந்ததைப் போல இதோ உன் மகன் எங்கள் இதயத்தில் வந்திருக்கிறார். நீர் நிரப்பப்பட்ட அந்த தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை வேண்டி அனைவரும் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம் பாடலோடு. அன்னை மரியாளை நிரப்பிய அதே ஆண்டவருடைய ஆற்றலும் தூய ஆவியானவருடைய வல்லமையும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இதோ அன்னை மரியாளுக்காக விழா கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு அன்னை மரியாளின் அரவணைப்போடு உங்கள் குடும்பங்களை எல்லாம் கடவுள் தூய ஆவி என்னும் வல்லமை உங்கள் மேல் நிழலிட்டு அன்னை மரியாளை மூடி பாதுகாத்ததைப் போல உங்கள் அனைவரையும் மூடி பாதுகாப்பதாக. இதோ உடலிலும் உள்ளத்திலும் மனதிலும் குடும்பங்களிலும் பிரச்சனையோடு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆவியானவர் இதோ உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். தூய ஆவியானுடைய ஆற்றல் உன்னை நிரப்பி உன்னை பலப்படுத்தும் என்று சொன்னதைப் போல இந்த நாளிலே நாம் திருவிழாவை கொண்டாடி இந்த கொடியை இறக்குகிற நேரத்திலே உங்கள் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம், உங்கள் உள்ளத்தில் உள்ள நோய்கள் எல்லாம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம், மன கவலைகள் எல்லாம், கலக்கங்கள் எல்லாம் இந்த கொடி இறங்குவதைப் போல உங்கள் குடும்பத்தில் இருந்தும் உங்கள் உடலில் இருந்தும் உள்ளத்தில் இருந்தும் இறங்கி உங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வேண்டி தொடர்ந்து பாடுவோம். ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணியம் பாலசாமி அவருடைய சார்பாகவும் இன்று திருப்பலி நிறைவேற்றிய நமது பாசமிகு தந்தை சத்யராஜ் அவர்களுடைய சார்பாகவும்
அனைத்து பங்கு மக்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். தேங்க்யூ, வெல்கம். நமது பங்கு தந்தை சிறிது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று உங்களோடு இணைந்து அவர் திருப்பலி ஆற்ற வர முடியவில்லை. ஆனால் அவருடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உங்களுக்காக உரித்தாக்கினார். நீங்கள் அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய நன்றிகளை அவருக்கு செலுத்திவிடுங்கள். 3 நாட்களும் நமது பங்கு தந்தை உதவியோடு வழிபாட்டாக இருக்கட்டும் அதை சீரமைத்து அவற்றை வழிநடத்தி சென்று இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க என்று சொல்லி இதற்கான அனைத்து உதவிகளையும் நமது பங்கு தந்தை அவர்கள் செய்திருக்கின்றார். எனவே இந்த அருமையான நேரத்தில் அவர் இல்லாத போதிலும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் சார்பாகவும் மக்கள் அனைவருடைய சார்பாகவும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நாம் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்களும் நமது பங்கு தந்தையை பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மேலும் இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தை சத்யராஜ் அவர்கள் பூந்தமல்லியிலே ஒரு குருமடத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு இன்று வந்து நம்மிடையே வருகை புரிந்து மிக அருமையான ஒரு பிரசங்கத்தை நமக்காக வழங்கினார். ரொம்ப மறையுற நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நல்லா இருந்தா நல்லா இல்லையா? வெரி குட். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றை ஏற்றார் போல துணிவை பற்றி மரியன்னையுடைய மகிமையை பற்றி எப்படி நம்பாதவர்கள் அம்பியானார்கள் என்ற ஒரு வாழ்வியல் நிகழ்வுகளையும் கொடுத்து மிக அழகாக மறையுரை ஆற்றி திருப்பலியை நல்ல முறையில் முடித்து தந்திருக்கின்றார். கொடி இறக்கத்திற்கும் நம்மோடு இணைந்து அவர் சிறப்பிப்பார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக பங்கு தந்தையின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் திருமதி சுமித்ரா அவர்களையும் திருமதி லூர்துமேரி அவர்களையும் பொன்னாடை அணிவித்து அன்பு பரிசையும் நாம் காணிக்கையாக கொடுப்போம். சத்யராஜா அவர்களுக்கு மிகுந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். Thank you so much, dear Father. அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் இப்பொழுது இறுதி ஆசிரியருக்கும் அது முடிந்தவுடன் நன்றி சொல்வார்கள். அதன் பிறகு நாம் கொடியிறக்கத்தோடு நாம் அதன் பிறகு அன்பின் விருந்துக்கு செல்வோம். இப்பொழுது இறுதி ஆசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உம்மடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அநீதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரவை என்ற நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், வாழ்வின் பழி தொடரட்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு 2 நிமிடம் அப்படியே அமரவும். ஒரு சிறிய நன்றி நவிழல். அன்பானவர்களே, இந்த 3 நாள் திருவிழாவை நாங்கள் திட்டமிட்டதற்கும் மேலாக இயற்கையின் இடர்களுக்கும் மத்தியிலும் மிக அழகாய் நடத்தி தந்த எம்பெருமான் மூவொரு இறைவனுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி இந்த நன்றி உரையை ஆரம்பிக்கின்றேன். முதலில் நமது பாசமிக்கு பங்கு தந்தை பாலசாமி அவர்களுக்கு நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் அவர் புதிதாக பொறுப்பெடுத்து நமது பங்கிற்கு வந்து நமது பங்கு திருவிழாவை முடித்த உடனே இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் திருவிழாவை தொடங்குவதற்காக அவரை சந்திக்கின்ற போது உடனே அதற்கான உத்தரவை கொடுத்து உற்சாகமாக திருவிழாவை கொண்டாட ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியதோடு நல்ல பல ஆலோசனைகளையும் தந்தார். ஆகவே தான் இன்று இந்த திருவிழாவை நம்மால் இவ்வளவு அழகாக கொண்டாட முடிந்தது. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக நம் பங்கு தந்தைக்கு நம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நம் கைகளை உற்சாகமாக தட்டி நம் மகிழ்வை வெளிப்படுத்துவோம். அடுத்து நமது உதவி பங்கு தந்தை அவர்கள்
மிகவும் அன்பானவர், அமைதியானவர். அவர் ஒரு இளம் குருவாக இருந்தாலும் அவர் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் முதிர்நிலையில் இருக்கும். குருவானவர் செய்வது போன்று இருக்கும். மிகவும் திறமையான தந்தை. அவரும் நமது திருவிழாவிற்கு வந்து நமக்காய் இறைவனிடம் ஜெபித்தார். அவருக்கு நாம் நன்றிகளை கூறி இந்த பொன்னாடையை மற்றும் அன்பு பரிசினை வழங்க திரு ஜெரோம், திரு ஆஸ்லி அவர்கள் வருகிறார்கள். அடுத்து நம் அருட்சகோதரி அவர்களும் நமது அழைப்பை ஏற்று இந்த திருவிழாவு திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காய் ஜெபித்தமைக்கு நன்றி கூறி அருட்சகோதரி சிக்தூஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்த வருகின்றார் திருமதி ஸ்டெல்லா கிளியபாஸ் அவர்கள். அடுத்தது பாடகர் குழுவினர் மிக அழகாக 3 நாள் திருவிழா திருப்பலியிலும் சிறப்பான இசையமைத்து பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்தியமைக்கு நன்றி கூறி திரு பிரதீப் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்ய வருகின்றார் திருமதி ஜாய் ஜென்சன் அவர்கள். அடுத்தது இந்த 3 நாள் திருவிழா திருப்பலியிலும் கலந்து கொண்டு பங்கு தந்தையர்களுக்கு உதவியாக இருந்து ஆல்டர் பிள்ளைகளும் அவர்களது குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் முதல் நாள் 2ஆம் நாள் திருவிழா திருப்பலி முடிவில் அனைவருக்கும் உணவளித்து உதவி செய்த நல்ல உள்ளம் கொண்ட தொழிலதிபர் சகோதரர் தினகரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்க திரு ஜெரோம் அவர்கள் நாம் உற்சாகமாக நமது கைகளை தட்டுவோம். அதுபோன்று நமது இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் 3 நாள் திருவிழா திருப்பலியை உலகெங்கிலும் யூடியூப் வழியாக எடுத்து செல்ல உதவி செய்து கொண்டிருக்கின்ற நமது அருட்சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு நமது இரு அன்பியங்கள் சார்பாக நன்றிகளை கூறி இந்த பொன்னாடையை போற்றி சிறப்பு செய்ய வருகின்றார் திருமதி ஜாஸ்மின் ஜெகன் அவர்கள். முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் திருவிழாவிற்கு நமக்கு அன்பின் விருந்தை வழங்கிய அன்பு சகோதரர் திரு தினகரன் அவர்களுக்கு நமது உதவி பங்கு தந்தை தினகரன் அவர்கள் நமது உதவி பங்கு தந்தைக்கு இப்போது இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார். உற்சாகமாக நமது கைகளை தட்டி நாம் நமது மகிழ்வினை தெரிவிப்போம். அவர் மற்றும் இந்த 3 நாள் திருவிழா திருப்பலிக்கு தேவையான வழிபாடுகளை மிக சிறப்பாக தயாரித்து திருவழிபாட்டு குழுவினருக்கும் பீட அலங்கார குழுவினருக்கும் மற்றும் இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து பங்கு மக்கள் அனைவருக்கும் பங்கு பேரவை அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவினர், தேர் குழுவினர், அன்பின் விருந்து உபசரிப்பு குழுவினர்,
திருவிழாவிற்காக பிற அன்பிய மக்களிடம் நன்கொடை பெற்ற குழுவினர், விளையாட்டு போட்டிகள் நடத்திய விளையாட்டு குழுவினர், கலை நிகழ்ச்சி நடத்திய கலை நிகழ்ச்சி குழுவினர் மற்றும் இன்று அன்பின் விருந்தை சமைத்த சமையல் குழுவினர், ஒளி அமைத்த சித்திரை குழுவினர், காவல்துறை நண்பர்கள், அன்பின் விருந்திற்கு பணமாகவும் அரிசி, காய்கறி மற்றும் பொருளாகவும் கொடுத்து உதவிய பல நல்ல உள்ளங்கள், குறிப்பாக இந்த இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் அருகில் வசிக்கும் அனைத்து அன்பிய குடும்பங்களுக்கும் எங்கள் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இன்னும் குறிப்பாக இந்த 3 நாள் திருவிழாவின் அனைத்து காரியங்களுக்கும் இரவு பகல் பாராமல் உழைத்த 2 அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இன்னும் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி என் நன்றியை முடிக்கின்றேன். அன்பர்களே, நாம் இப்பொழுது நமது இரக்கத்தின் மாதா அவர்களுடைய கொடியினை நாம் இறக்க இருக்கின்றோம். அனைவரும் அதற்காக ஒன்று கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது தலைமையேற்று வழிநடத்திய அருட்தந்தை சத்யராஜ் அவர்கள் இப்பொழுது அன்னை மரியாவின் கொடியினை இறக்கி நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார். எனவே அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக கொடி கம்பத்திற்கு முன் கூடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் நம் திருக்கொடையினை இறக்க இருக்கின்றோம். தலைமையேற்று வழி நடத்திய அருட்தந்தை சத்யராஜ் அவர்கள் அன்னை மரியாளின் திருக்கொடையினை இறக்கி நமக்கு அருளையும் ஆசிரியம் வழங்குவார்கள். யாரும் கொடியின் அருகே வந்து முட்ட வேண்டாம். நாம் கொடியினை இறக்கியவுடன் அது பீடத்தின் அருகே வைக்கப்படும். எனவே மக்கள் அனைவரும் பிறகு சென்று நீங்கள் கொடியினை முத்தமிடலாம். இப்பொழுது அன்னை மரியாளின் கொடியானது இறக்கப்படுகின்றது. அனைவரும் பாடை நோக்கியவர்களாக கரங்களை உயர் அன்னை நம்முடைய வாழ்க்கை கொடியானது நமது பீடத்திற்கு பவனியாக அதற்கான பொறுப்பாளர்கள் எடுத்து செல்வார்கள். தயவு செய்து மக்கள் அனைவரும் நடுவில் சிறிது வழி விட்டு நிற்கவும்.
ஆடியின் கரையோரம் தோன்றிடும் பேரொழியே உன்னத மாதாவே உம் பாதம் பணிந்தோமே தாயின்றி வருவோரை தாங்கிடும் திருமொழியே பரிசுத்த மாதாவே உம் பாதம் பணிந்தோமே பாதை யாத்திரையாகவே நாங்கள் வந்தோமே உந்தன் கோயில் சேர்ந்ததும் ஏக்கம் தீர்ந்தோமே பாதை யாத்திரையாகவே நாங்கள் வந்தோமே உந்தன் கோயில் சேர்ந்ததும் ஏக்கம் தீர்ந்தோமே பெரிய நாயகி மாதா காணிக்கை மாதா மழைமலை மாதா உத்தரிய மாதா
பாபா